புதுச்சேரியில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகூர் அன்பரசன் நகர் பங்களா வீதியைச் சேர்ந்த போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படும் சரவணன் கடந்த 4 நாட்களாக பணிக்கு செல்லாமல் வீட்டில் மது அருந்தியபடியே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சரவணன் திடீரென வீட்டு தோட்டத்தில் உள்ள வேப்ப மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்து உடலை மீட்ட போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. செவ்வாய்க்கிழமை என்பதால் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் முண்டியெடுத்தபடி கோவிலுக்குள் நுழைந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெண் பக்தர் ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவர்பூர் முத்துமாரியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. அதில் பக்தர்கள் காணிக்கையாக 12,08,158 ரூபாய் கிடைக்கப்பெற்றது. அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற உண்டியல் எண்ணும் பணியில் 59 கிராம் தங்கம், வெள்ளி மற்றும் 2 சிங்கப்பூர் டாலர்கள் கிடைத்துள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். பாம்பாவூர் அணை பகுதியில் இருந்து சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று சாலை நோக்கி வந்த நிலையில் அவ்வழியே சென்ற கல்லூரி மாணவர் பார்த்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் அந்த மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டு ஊத்தங்கரை காப்பு காட்டில் விட்டனர். கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. பச்சிளம் குழந்தைகளின் தூக்க நேர்ச்சை நிகழ்ச்சிக்கு பெயர் போன குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோயில் கொடியேற்றம் நடந்தது. இதில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஊதுபத்தி கம்பெனியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சிறிது நேரம் போராடி தீயை அணைத்தனர். குட்டிகவுண்டனூர் என்ற இடத்தில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் அத்தி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பகிர்ந்து விழுந்து மாணவர்கள் காயமடைந்தனர். தனியார் கல்குவாரியில் வைக்கப்படும் வெடியின் அதிர்வால் பள்ளி மேல்கூரையின் சிமெண்ட் பூச்சு பகிர்ந்து விழுந்துள்ளது. இதில் 8 பள்ளி குழந்தைகள் காயமடைந்த நிலையில் செய்யாறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பணத்தை எண்ணும் கவனத்தில் இளைஞர் ஒருவர் ஏடிஎம்மில் தவறவிட்ட செல்போனை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி இணையத்தில் பரவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த தட்டாரமடம் பகுதியில் உள்ள ஏடிஎம்மில் இந்த திருட்டு சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஏடிஎம் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் போனை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபரை வலை வீசி தேடி வருகின்றனர். குடியிருக்க நிலம் கேட்டு கொடுக்கப்பட்ட பட்டாக்கள் மறுக்கப்பட்ட காரணத்தினால் தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக தேனி மாவட்டம் கொட்டக்குடி கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் சமயத்தில் வேட்பாளர்கள் யாரும் வாக்கு கேட்டு வர வேண்டாம் என்றும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே தேர்தலில் வாக்களிப்போம் எனவும் மலைவாழ் மக்கள் தெரிவித்துள்ளனர்.
திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே சாலை வசதியை மேம்படுத்தி தராததால் மக்களவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் பேனர் வைத்துள்ளனர். பெரகம்பி கிராமத்தில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் 3 கிலோமீட்டர் தொலைவுள்ள சாலையை சீரமைக்காததால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டிய பொதுமக்கள் பேனர் வைத்து தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தேர்தல் விதிகளை மீறியதாக பாஜக, திமுக, காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்தனர். பொன்னேரியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்ததாக பாஜக நிர்வாகிகள் மீதும், அதிக அளவில் பேனர், கொடிகள் வைத்ததாக திமுக, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மீதும் தேர்தல் பறக்கும் படையினர் புகார் அளித்தனர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சுவாமிமலையில் சுவாமி தரிசனம் செய்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சியினருடன் பரப்புரையை தொடங்கிய வேட்பாளர் ஸ்டாலின் திடீரென ஒருவரின் காலை தொட்டு வணங்கி வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இயங்கி வரும் 3 நகைக்கடைகளில் 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். 8 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பென் டிரைவுகள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தண்ணீர் இருந்த தேசிய நெடுஞ்சாலையை காட்டு யானை கூட்டம் வரிசையாக கடந்து சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. மாயாற்றில் தண்ணீர் அருந்துவதற்காக கார்குடி பகுதியை காட்டு யானைகள் வரிசையாக கடந்து சென்றதை சுற்றுலா பயணி ஒருவர் வீடியோ பதிவு செய்துள்ளார். அந்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பத்ரகாளியம்மன் கோயில் தீக்குண்டம் இறங்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 14ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் விழா நடைபெற்றது. அந்தியூர், கோபி, பர்கூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோடையின் தாக்கம் காரணமாக முதுமலை காடுகளில் வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவு மற்றும் தண்ணீரை தேடி புள்ளி மான்கள் மற்றும் காட்டு யானைகள் சாலையோரம் குவிந்து வருகின்றன. வனப்பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகளை அதிகப்படுத்தி அதில் உடனடியாக தண்ணீர் நிரப்பும் பணியை வனத்துறை மேற்கொள்ள வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கழுகுகள் பாதுகாப்பு மையம் அமைக்க கோரிய வழக்கில் ஜூன் 5ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய, மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அழிந்து வரும் கழுகுகளை பாதுகாக்க கோரி சூரியகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜூன் 5ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்யாவிட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தது.